ஓகே, என்ன எமர்ஜென்சி? ஓ ஓ யாரு? டாமி, அந்த ரவுடி கும்பலை சேர்ந்தவங்க அவங்களோட பங்கை தேடி வரதா சொன்னாங்க. அது மிஸ்டர் ஃபெராலோட பணமா? என்னால சுத்தமா முடியல. ஃபெரோலியா? கன்னி ஃபெரோலியா? ஆமா, அந்த ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு அவனாதான் இருக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத பாப், எனக்கு உன் மேல கோவம் இல்லை. இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. டாமி, எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு யாரையும் சும்மா விடாத. நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இங்க என்ன நடக்குது? டாமி, ஓ நல்லது நல்லது. கேளு, இப்ப கேளு கேளு. எனக்கு மீனை பிடிக்கும், எனக்கு மீனை ரொம்ப பிடிக்கும். அது பெட்டு மாதிரி பவுல்ல போட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அது எனக்கு சாப்பாடா மாறுது. ஆனாலும் எனக்கு மீன்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா நானும் அதுங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படலையே. ஆனா உன்னோட இட்டாலியன் பிரதர் இங்கதான் வந்து நிக்கிறேன். நான் எங்க ஓடி போய் ஒளிய போறேன்னு தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. அமைதியா இருக்கேன். உட்காரு. லான்ஸ், இங்க என்ன எலவுதான் நடக்குது? இது உன் நார்த்தில் இருக்கிற ஃப்ரெண்டு டாமி. அவங்க ஆளை நீ கொண்டதுனால இப்ப அவங்க சந்தோஷமா இல்ல. அவங்க நம்ம பிசினஸ பாக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க வராங்க. நான் நினைச்சதை விட ரொம்ப நேரம் எடுத்துக்கினாங்க. காய்ஸ், நம்ம இதை சிறப்பா பண்ணி ஆகணும். அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இது என்னோட ஆப்ரேஷன், என்னோடது. கேன், நீ போய் கவுண்டர் ஃபீட்ல இருக்கிற கேஷ்ல இருந்து ஒரு 20 மில்லியன் எடுத்து பிரீஃப் கேஸ்ல வை. லான்ஸ், நீ அந்த ஆட்களை ஒரே இடத்துக்கு வர வை. டாமி, என்ன உன் பழைய நண்பனை கட்டி பிடிக்க மாட்டியா? நான் 15 வருஷமா இதுல இருந்து விலகி இருந்தேன். குடும்பத்துல இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. நீ கோவத்துல இருக்கணும் தெரியும் டாமி. உன்னோட கோவம் தான் உன்னை பல பிரச்சனையில மாட்டி விடுச்சு டாமி. இந்த பெட்டியில 3 மில் இருக்கு. எவ்வளவு இருக்கும்? ஒரு 10 இல்ல ஒரு 11? இதனால தான் உன்னை எல்லாரும் ஹார்வுட் புத்தர்னு சொன்னாங்க. ஒருத்தனை கொல்லணும்னு தான் என்ன அனுப்புனேன். ஒருத்தனை. ஆனா நான் வரது அவங்க எல்லாருக்குமே முன்னே தெரிஞ்சிருக்கானே. டாமி, பார்த்து பேசு. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தினால எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்னைய பிளேம் பண்ணிட்டு இருக்காத. பணத்தை மட்டும் எடுத்துட்டு போ. அந்த பணத்தை எடுத்துக்கோ. உனக்கு தெரியுமா டாமி, நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கேன். நான் உன் நண்பன் டாமி, ஆனா இது வேற. இது பிசினஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் உன்னை நம்புன டாமி, ஆனா நீ என்ன தேவையில்லாம ஏமாத்திட்ட. ஆனா நீ இந்த மாதிரிலாம் தான் பிசினஸ் பண்ணுவேன்னு உன் ஆள் ஒருத்தன் என்கிட்ட சொல்லிட்டான். இதெல்லாம் சரிதானா லான்ஸ்? என்ன மன்னிச்சிடு டாமி. இது வைஸ் சிட்டி. இங்க எல்லாமே பிசினஸ் தான். நீ நம்மள வித்துட்டியடா. இல்ல டாமி, நான் உன்னை வித்துட்டேன். உண்மையான பணம் எல்லாம் மேல சேஃபா இருக்கு. டாமி, இதுதான் உன்னோட மிகப்பெரிய பிளானா? நீ என்ன நினைச்சா இந்த பொய்யான பணத்தை எடுத்துட்டு போகணும்னா? அவமானத்தை காப்பாத்திக்கணும். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. முடியாது. உன்னை நான் சாகடிக்கிறதுக்குள்ள நீ பயத்தில் நடுங்கிறத நான் பார்க்கணும். டாமி, அட கடவுளே டாமி, என்ன நடந்தது? இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? இத பார்க்கும்போது உன் சட்டையே ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா டாமி, உனக்கு இந்த சட்டை ரொம்ப அழகா இருக்கு டாமி. ஆனா இந்த உலகத்துல என்ன நடக்குது? இந்த மாதிரி பிசினஸ்ல கூட்டாளிங்களோட பிரச்சனை வரும். அது என்னன்னு உனக்கே தெரியும்ல. டாமி, எனக்கே இதெல்லாம் பிடிக்காதப்போ நான் உங்களுக்கு கோவத்தில் லெட்டர் எழுதி அனுப்புவேன். சில நேரம் நான் மெயில் பாக்ஸே பார்க்க மாட்டேன். ஏன்னா ஓல்டு வர்சரி என்னால் ஆரம்பிச்சிச்சுன்னா உனக்கு தான் தெரியல. சில நேரம் நானே என் கூட பேசிப்பேன். சரியான ஏமாத்தக்காரன் லான்ஸ். டாமி, எனக்கெல்லாம் அவனை சுத்தமா பிடிக்காது. அவன் ஒரு மனநோயாளி, தன்னம்பிக்கை இல்லாதவன், தான் மட்டும்தான் உயிர் வாழணும்னு நினைக்கிற ஒரு அயோக்கிய. நீ அவனை ஒரேடியா அனுப்புனதே நல்லதுதான். இனிமே நார்த்ல இருந்து எந்த விதமான பிரச்சனையுமே வராதுன்னு தோணுது. ஏன்னா இனி நார்த்துங்கிறதே இருக்காது. இப்ப எல்லாம் சவுத்து தான். ஒரு நிமிஷம், நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாமி செல்லம், அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நாம தான் எல்லாம், அதாவது நீ தான் எல்லாம். ஓ டாமி, உனக்கு தெரியுமா கென், இதுதான் ஒரு அழகான பிசினஸுக்கான தொடக்கம்னு நான் நினைக்கிறேன். சொல்ல போனா நீ ஒரு சூழ்ச்சிக்காரன், முதுகுல குத்துறவன், ஆனா மட்டமான திருடன். அது மட்டும் இல்லாம நானும் ஒரு கொலைகாரன், ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலர். எனக்கு தெரியும். இது ரொம்ப அழகா இருக்குல்ல.